எங்கள் ஊர் ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா கோவில், அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் இருக்கிற சேர்மன் அருணாச்சல சுவாமி கோவில். இந்த 2 கோவில்லையுமே வந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. பேய் பிடிச்சவங்கள, பேய் பிடிச்சிருக்குது இல்லைனா அவங்களுக்கு இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து அதில் கட்டி போட்டிருப்பாங்க. நிறைய முறை இதை வந்து நான் பார்த்துருக்கிறேன். சங்கிலியால் கட்டி போட்டு பேய் ஓட்டுறது, வேப்பிலை வச்சு அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன்னா, இப்போ வந்து இதை பற்றி ஒரு வீடியோ போடுறோம். இப்போ நம்ம கோயிலுக்கு வாங்க, பேய் பிடிச்சவங்கள கூட்டிகிட்டு வாங்க சரியாயிரும்னு சொல்லி நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது. ஒரு கோயிலுக்கு பேய் பிடிச்சிட்டவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வரக்கூடும். அதனால் வந்து நம்ம இதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுவோமேன்னு சொல்லி ஒரு கன்னிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கன்னி வந்து நிறைய உடம்புல இறங்கி எங்கள் ஊரில் நான் பார்த்த வரைக்கும் அவங்கள வந்து விரட்டி விடுறதுக்குலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய முறை இதை வந்து நான் நேரில் பார்த்துருக்குறேன். யார் என்ன சொன்னாலுமே நான் நேரில் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊர் தசரா குழுவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கன்னி தான் இறங்கியிருக்குது, இனி ஏதோ வரமாட்டான்னு சொல்லி ஒருக்கா அடித்து ஏதோ பண்ணாங்க அவங்கள. ஆக்சுவலாக அதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துமே அந்த டைமில் ஸ்பாட்டில் வந்து நம்ம எடுத்து போஸ்ட்லாம் பண்ணலை, டெலிட் பண்ணிட்ட உடனே. அந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்தை வந்து நம்ம ஷேர் பண்ண முடியாது ரொம்ப. அப்படி பண்ணாலும் அந்த விஷயத்தில் நம்ம வந்து வேறு மாதிரி இன்டெரக்டாக தான் பேசி தான் பண்ண முடியும். அதுக்காக வந்து இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குது இந்த பொண்ணுக்குன்னு சொல்லி அவங்க ஃபேஸு தெரிய மாதிரி வச்சு வீடியோ எடுத்து நம்மளால் போட முடியாது. இன்டெரக்டாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அது வந்து அதை தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அது என்ன எப்படி பேசியிருக்கிறான், கண்ணி பிடிச்சிருந்தா குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுங்கன்னு சொல்கிறான் வீடியோவில் அப்படின்னு சொல்லி நேற்றுலேருந்து எனக்கு மெசேஜ் நிறையா வந்தது. ஒரு அக்காலாம் வந்து நேற்றே சொன்னாங்க, இது என்ன இப்படிலாம் ப்ரோ பேசியிருக்கீங்க அப்படின்ட்டு. இதை வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்து இப்போ ரீசெண்டாக கிளப்பி விடுறாங்க. இதை வந்து சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்மளால் ஓப்பனாக சொல்ல முடியாது ஒரு பொண்ணுக்கு. இப்போ ஒரு ஆணாக இருந்தாலுமே இப்போ என்னோட அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்க, அவங்கள வீடியோ எடுத்து இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு கோயில் கூட்டு போனால் சரியாயிட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பிரச்சனையில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் வீட்டில் யாருக்காவது அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். 2 மாதத்துக்கு முன்னாடி